எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றுனா நல்லதா? நல்லது. எப்படி ஏற்றணும் அப்படின்னா, எலுமிச்சம்பழம் வழக்கமாக நீங்கள் குழி பண்ணிக்கோங்க. எலுமிச்சம்பழம் ப்ளஸ் நல்லெண்ணெய், இது ரொம்ப நல்லது. எண்ணெய் திரி, பஞ்சு திரி நல்லது. தாமரை தண்டு திரி கடையில் விற்கிது, இது வாங்கி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இதை எங்கே வைக்கிறது? இதை நீங்கள் விநாயகருக்கும் சனி பகவானுக்கும் ஏற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லது. கோயிலுக்கு போக முடியலன்னா மட்டும் நீங்கள் வீட்டில் ஏற்றுங்க, நல்லது. இதை தாண்டியும் ஒரு தீபம் இருக்குது. என்ன அப்படின்னா, வாழைப்பழ தீபம்னு சொல்லுவாங்க. இது ஒரு காலத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ யாரும் பண்ணுறதில்ல. ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க, அதில் கத்தியில் இப்படி பாக்ஸ் மாதிரி பண்ணி குழி பண்ணி, இதுன்னு இல்லை, இதை குழி பண்ணி இதுக்குள்ளே நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றலாம். இதே மாதிரி நீங்கள் எல்லா பழங்கள்லையும் பண்ணலாம். தேங்காயில் கூட சில பேர் தீபம் போடுவாங்க. தேங்காயிலே தீபம் போடுவாங்க. அதாவது நமக்கு தேவை ஒரு குழியாக இருக்குன்னு அதுக்குள்ளே எண்ணெய் ஊற்றணும், தீபம் போடணும். எல்லா பொருட்களையுமே இப்படி மேக்சிமம் அந்த காலத்தில் தீபம் போட்டாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. இங்கே அதுதான் அவங்க சொல்லாமல் விட்டுட்டாங்க. இந்த நல்லெண்ணெய் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு. நீங்கள் என்ன தெய்வத்துக்கு தீபம் ஏற்றுறீங்க அப்படிங்கிறது முக்கியம். சனி பகவானுக்குன்னா நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. குடும்பத்துக்காக அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றுங்க. இல்லை நான் பொதுவாக பண்ணுறேன், எனக்கு பண வரவு கிடைக்கணும், கடவுள்கிட்ட இருந்து எனக்கு ஒரு அனுகிரகம் கிடைக்கணும்னா நெய் யூஸ் பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நெய், செகண்ட் ஆப்ஷன் தான் நல்லெண்ணெய். இதுவும் கிடைக்கலன்னு சில பேர் நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஏற்றலாம். சில பேர் கடுகு எண்ணெயிலேயே தீபம் ஏற்றுவாங்க, அதுவும் ரொம்ப நல்லது. கடுகு எண்ணெயிலையும் நீங்கள் தீபம் ஏற்ற முடியும். இப்போ எல்லாருமே ஆலிவ் ஆயிலில் ஏற்றுறாங்க, அது ஒரு புது வகையான பக்தி, நானே கேள்விப்பட்டிருக்கேன். ஆலிவ் ஆயிலில் ஏற்றுறாங்க. சில பேர் இன்னும் காஸ்ட்லியான எண்ணெய் வாங்கி அந்த எண்ணெயில் தீபம் ஏற்றுறாங்க. முன்னோர்கள் நமக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல. அந்த காலத்தில் ஆலிவ் ஆயிலில் ஏற்றுனாங்களான்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் என்னன்னா, நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததை ஃபாலோ பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது. விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு அதன் பிறகு தீபம் ஏற்றணும், இது வந்து சம்பிரதாயம். இதை பண்ணுங்க. நீங்கள் வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, தேங்காயாக இருந்தாலும் சரி, இதை ஏற்றி கடவுளுக்கு ஒரு ஆரத்தி காமிச்சு அதன் பிறகு நீங்கள் இதை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. இப்போ கண் திருஷ்டிக்காக நீங்கள் சுற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பூசணிக்காய் மேலே கற்பூரம் வச்சு நம்ம ஒரு சுற்றணும் இல்லையா, அளவு வச்சுக்கோங்க. ஒரு மனுஷனுக்கு அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழம் போதுமானது. இல்லை எங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு 4 பேர் இருக்கோம் அப்படின்னா ஊமத்தங்காய் இருக்கு இல்லையா, இந்த ஊமத்தங்காய் வச்சுக்கோங்க 4 பேருக்கு. இல்லை நாங்கள் 10 பேர் இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு தேங்காய். இல்லை நாங்கள் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறோம் 50 பேர் இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீர் பூசணிக்காய். இதுதான் அளவீடு. நீங்கள் எத்தனை பேருக்குங்கிறத வச்சு என்ன பொருளுங்கிறத தீர்மானித்து எல்லாருக்கும் நீங்கள் திஷ்டி சுற்றி உடைச்சிடலாம். ஒரு ஃபேக்ட்ரியில் நீங்கள் வெண்பூசணிக்காயில் தீபம் ஏற்றுனீங்கனாலும் அதுவும் நல்லது. நெய்யில் ஏற்றுனீங்கன்னா இன்னும் உத்தமமானது. இவ்வளோதான் ஃபார்முலா. அதாவது ஒரே ஃபார்முலா, எந்தெந்த இடம் யார் யாருக்குன்னு பொறுத்து, இடம் பொருள் யாவல் பொறுத்து நீங்களே அதை உருவாக்கிடலாம். இது பண்ணுங்க. தீபம்ங்கிறது சில பேர் வந்து 4முக தீபம் ஏற்றுவாங்க, 6முக தீபம் ஏற்றுவாங்க. இப்போ கந்த சஷ்டி விரதம் வேற, அதனால 6முகம். ஏன் இந்த 6முக தீபம்ல ஏன் வந்துச்சு அப்படின்னா, தீபம் நீங்கள் ஒரு தீபம் ஏற்றினாலும் அது 360 டிகிரியில் வெளிச்சமாக தான் இருக்கும். நீங்கள் குத்து விளக்குக்கு ஏன் இங்கே இவ்வளோ முக்கியத்துவம்னா, குத்து விளக்குனா எல்லா திசைகள்லையும் அது ஒளிவிடும். அதனால குத்து விளக்கு எப்போதுமே சிறப்பு வாய்ந்தது. அந்த குத்து விளக்கு நடுவால் ஒரு வேல் வச்சு முருகனுக்காக நம்ம படைக்கிறங்காட்டி இந்த 6முக விளக்கு அப்படின்னு இன்னைக்கு கடைகளில் பிரசித்தமாக கிடைக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விளக்கு போதுமானது. அப்படி இல்லைன்னா குத்து விளக்கு, எல்லாவற்றிற்கும் குத்து விளக்கு மிகச்சிறந்தது. குத்து விளக்கு ஏற்றிருங்க. பூஜை அறையில் 1, வெளியே வாசலில் 1. உங்களுக்கு அவுட்டோர் ரோடு கிட்ட வாசல் இருக்குது அப்படின்னா, அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கீங்கன்னா அங்கே ஒற்றை தீபம் ஒரு தனியாக ஒரு தீபம் ஏற்றுங்க, அதுவும் நல்லது. அப்படின்னா 3 இடங்களில் இப்படி தீபம் ஏற்றணும். ஏற்றுனீங்கன்னா மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றதுக்கு சமானம். உள்ளே இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளும் உங்கள் வீட்டு எல்லையை விட்டு வெளியே போயிடும். ஸோ இந்த முறைகளில் நீங்கள் தீப வழிபாடு ஏற்றுருங்க. எப்போ ஏற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் 8 மணிக்கு உள்ளே நீங்கள் தீபம் ஏற்றி முடிச்சிருக்கணும். மாலையில் 6 மணிக்கு மேலே 7 மணிக்குள்ளே இதுக்குள்ளே தீபம் ஏற்றி முடிச்சிடணும். ஒரு நாளைக்கு 2 தடவை. தெய்வங்களுக்கும் இப்படி தான், இறந்த நம்மளுடைய முன்னோர்களுக்கும் இப்படி தான். நீங்கள் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக காலையில் 8 மணிக்குள்ளே தீபம் ஏற்றிடணும். முன்னோர்களுக்கு அவங்க ஒரு படம் இருக்குது, மாலை போட்டோம், கீழே படையல் வச்சோம், அவங்களுக்கு ஒன்றா பொருட்கள் வச்சோம். நீங்கள் எப்போதுமே ஒரு நல்லெண்ணெய் தீபம், அது ஒரு வெங்கல கிண்ணத்தில் நீங்கள் அவங்களுக்கு தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. முன்னோர்கள் அப்படின்னா வெங்கல கிண்ணத்தில் நல்லெண்ணெய் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது. இதை செய்யுங்க, முன்னோர்களுடைய அனுகிரகம் கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கும் நீங்கள் போயிட்டு வாங்க. குலதெய்வ கோவிலையும் நீங்கள் மண் விளக்கில் தீபம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. சீக்கிரமாக உங்களுக்கு குலதெய்வ கடாட்சம் கிடைக்கும். இந்த வழிமுறைகளை பண்ணுங்கள், வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும்.